Dear 12th students, இப்போ நம்ம சாப்டர் 5ல எக்ஸசைஸில் 5.4ல் 6th கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் 5.30 போட்டோம் இல்லையா, அதே சேம் மாடல் தான். அதில் வந்து எலிப்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து ஹைபர்போலா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்னங்க 12x² மைனஸ் 9y² ஈக்குவல் டு 108. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாகவே ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்குவோம், 12x² பை ஆர்ஹெச்எஸ்ஐ இருக்கிற 108ஆல் டிவைட் பண்ணுறோம் போத் சைடும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 12 இன்ட்டு 9 12 இன்ட்டு 9 அந்த கிராஸ் மல்டிபிள் தான் வரும். இப்போ 9 வந்து 9 இன்ட்டு 12. ஓகேங்களா? அப்போ x² பை 9 மைனஸ் y² பை 12 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு வந்து. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து a² வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன, a² ஈக்குவல் டு 9. ஏன்னா ஹைபர்போலாவை பொறுத்த முடிய ஃப்ரண்டில் என்ன வேல்யூவோ அதை தான் எடுத்துக்கணும், அதோட ஆக்சிஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ a ஈக்குவல் டு 9 அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன 3. இப்போ என்னன்னா இது கன்சிடர் டு -12 அப்படின்ட்டு பண்ணுவோம். அதனால் நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவோட நெகட்டிவ் வேல்யூ சின்னது இல்லையா, அதனால் செகண்ட் ஆஃப் தான் b² எடுப்போம். ஓகேங்களா? அப்போ b ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 12 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 இன்ட்டு 3. ஓகேவா? எப்பயுமே ரூட்குள்ளே ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ இன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ரைம் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2. அப்போ 2√3 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ நமக்கு இன்னொன்று வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு π/3. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இப்போ நமக்கு வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன, பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹைபர்போலாவோட பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம் அதாவது துணை அலகு சமன்பாடு. ஓகேவா? துணை அலகு சமன்பாடு அதாவது என்னன்னா x இஸ் ஈக்குவல் டு a சீக்கன் தீட்டா, அதே வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு b tan தீட்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம x இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 3. ஓகேங்களா? இப்போ சீக்கன் தீட்டா வந்து என்ன π/3. அப்போ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு சீக்கன் π/3 அப்படின்னா காஸ் π/3யோட ரெசிப்ரோக்கல் தான். காஸ் π/3க்கு 1/2, அதாவது காஸ் 60க்கு 1/2. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் வந்து என்ன 2. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 2 3s are 6 இன்ட்டு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் ஈக்குவல் டு வியோட வேல்யூ வந்து 2√3 இன்ட்டு tan π/3. இது tan 60. tan 60 அப்படின்னா என்ன √3 தான். tan 60 அப்படிங்கிறது வந்து என்ன √3. அப்போ 2√3 இன்ட்டு √3. அப்போ y ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3. ஸோ y ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் கிடச்சிருச்சா, இதை வந்து நம்ம த பாயிண்ட் x1 x1, y1 அப்படின்ட்டு எடுத்துக்கணும். 6, 6. சரி, இப்போ நமக்கு தட் ஈக்குவேஷன் ஆஃப் tangent to the hyperbola. Tangent to the hyperbola.
டேஞ்சன்ட் டு த ஹைபர்போலா. இப்போ டேஞ்சன்ட் டு த ஹைபர்போலா, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ்1 பை ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறோம்ல, 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு 108 அப்படின்னு இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர். இப்போ 12x ஸ்கொயர்னா என்ன, x1 ஓகேங்களா, மைனஸ் 9y ஸ்கொயர்னா y1 ஈக்குவல் டு 108. இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து x1ஓட வேல்யூ புட்டின் பண்ணிக்கலாம். y1ஓட வேல்யூ 6,6. இப்போ பாருங்க, 12x இன்ட்டு 6 மைனஸ் 9y இன்ட்டு 6 ஈக்குவல் டு 108 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12 இன்ட்டு 6 என்ன, இப்போ இதில் காமனாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 12 இன்ட்டு 6 எடுக்கலாம். இல்லைன்னா 6 வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். காமனாக வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும், டிவைடட் பை 6 பண்ணோம்னா அப்போ என்ன இருக்கும், 12x மைனஸ் 9y ஈக்குவல் டு 6ஆல் கேன்சல் ஆச்சுன்னா 1 டைம், ரிமைண்டர் வந்து 4, அப்போ 8 டைம். ஓகேங்களா, 1 டைம், 10ல் 1 டைம் இருக்குது 6, ரிமைண்டர் 4, 48, 48ல் வந்து 8 டைம்ஸ். ஓகே, அப்போ வந்து இதையும் நம்ம என்ன ஒரு சிம்பிளிஃபை பண்ணலாமா, என்ன பண்ணலாம், 6ஆல் பண்ணலாமா, 3ஆல் பண்ணலாமா, 3ஆல் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போனா 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து என்ன கிடைக்குது, 3y மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடுது. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், தட் tangent to the normal. சரி, the equation of normal to the hyperbola. Normal to the hyperbola. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட டேர்ம் ஒய்க்கும் ஒய்யோட டேர்ம் எக்ஸுக்கும் புட்டின் பண்ணுவோமா, அப்போ 4y அப்படின்ட்டு வந்துடும். ஒய்யோட டேர்மில் நெகட்டிவ் வந்துருக்குது, அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம், பாசிட்டிவ் போட்டுக்கணும். மைனஸ் 6க்கு பதில் என்ன பண்ணோம், ப்ளஸ் கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எக்ஸோட டேர்ம் ஒய்க்கும் ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கும் மாறிடணும். ஒய் டேர்மில் இருக்கிற சைன் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த மைனஸ் 6க்கு பதிலாக ப்ளஸ் கே அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 6,6ஐ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 6, 4 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அப்போ 6 3 சார் என்ன, 18, 6 3 சார் 18, 4 6 சார் 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ 24ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணுறோம். 4 + 8ன்னா 12, ரிமைண்டர் 1, 3 + 1 4, 42. ஓகேங்களா, ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ கே ஈக்குவல் டு மைனஸ் 42. ஓகேவா, அப்போ இதை நம்ம எதில் புட்டின் பண்ணோம், இந்த நார்மல் சேஞ்ச் பண்ணோம்ல, அதில் வந்து கே வேல்யூக்கு பதிலாக புட்டின் பண்ணிக்கணும். அப்போ 3x + 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஏதாவது காமன் வேல்யூ டிவைட் ஆகுதா, 3 3 4 இதில் ஆட் நம்பர் இருக்குது, அதில் ஈவன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ 3x + 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நம்மளோட நார்மல் டு த ஹைப்பர்போலா. ஓகேவா, தேங்க்யூ.